வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சிகாகோவில் டிரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடிக்கு தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். தமிழகத்தில் தொழில் முதலீடு மையத்தை நிறுவுவதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. PM ஸ்ரீ திட்டத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள முதலில் ஒப்புதல் அளித்த தமிழ்நாடு அரசு பின்னர் மறுத்துவிட்டது. ஆளுநர் RN ரவி பரபரப்பு குற்றச்சாட்டு. புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்கத்தான் வேண்டும் என ஆளுநர் RN ரவி மிரட்டல் பேச்சு. எதிர்க்கும் மாநிலங்களும் வேறு பெயர்களில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி வருவதாகவும் கருத்து. தமிழகத்தில் சுதந்திரத்திற்காக யாரெல்லாம் போராடினார்களோ அவர்கள் குறித்த பாட புத்தகத்தில் இடம்பெற வேண்டும். கலைஞர் மட்டுமே எல்லா பாட புத்தகத்திலும் இருக்கக்கூடாது என ஆசிரியர் தின விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. மத்திய அரசின் திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் எப்படி பணம் கொடுக்க முடியும் என திமுக அரசுக்கு நிர்மலா சீதாராமன் கேள்வி. 1000 ரூபாய் கொடுப்பதற்கு பல்வேறு விதிமுறைகளை விதிக்கும் பொழுது மத்திய அரசு மட்டும் எப்படி நிதியை கொடுக்கும் எனவும் ஆவேசம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு பாடத்திட்ட கல்வி முறைதான் சிறந்தது என அமைச்சர் உதயநிதி பெருமிதம். தமிழ்நாடு கல்வி முறையை குறை சொல்வதை ஏற்க முடியாது என டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழாவில் காட்டம். சிங்கப்பூரில் இந்தியா சார்பில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வோங்குடன் சந்திப்பு. இரு நாடுகள் இடையே 4 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. ஆசிரியர் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்தநாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை நிரப்பாத தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தல். தமிழகத்தில் மேலும் 3 இடங்களில் புதிதாக சுங்கச்சாவடிகளை அமைக்கிறது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அமைக்க அறிவிப்பு வெளியீடு. அரசு பள்ளி கல்லூரிகளில் நாப்கின் இயந்திரங்கள் காட்சிப் பொருளாக வைக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்தியின் அடிப்படையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. 2016 பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. ஆசிரியர் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. அறிவும் பண்பும் ஊட்டி மாணவர்களுக்கு திசை காட்டியாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள் என புகழாரம். வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. சென்னை காந்தி மண்டபத்தில் உள்ள வ.உ. சிதம்பரனாரின் திருவுருவப் படத்திற்கு அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை.
தமிழகம் முழுவதும் 1000 திரைகளில் காலை 9 மணிக்கு ரிலீஸ் ஆனது நடிகர் விஜயின் தி கோட் திரைப்படம். சென்னை ரோஹிணி, காசி திரையரங்குகளில் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். மதுரை மிட்லான் திரையரங்கில் வெளியானது நடிகர் விஜயின் கோட் திரைப்படம். விஜயின் பேனருக்கு பால் அபிஷேகம் செய்த ரசிகர்கள். சேலம், திருச்சி, மதுரையிலும் வெளியானது விஜயின் கோட் திரைப்படம். நெல்லையில் உற்சாக ஆரவாரத்துடன் சிறப்பு காட்சியை காண சென்ற ரசிகர்கள் பட்டாளம். கர்நாடகாவில் அதிகாலையிலேயே வெளியானது தி கோட் திரைப்படம். பெங்களூருவில் பட ரிலீஸை உற்சாகமாக கொண்டாடிய ரசிகர்கள். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்பது ஒரு சனாதன கருத்தில்லையா என விசிக எம்பி ரவிக்குமார் கேள்வி. என்றும் மாறாதது என்பதுதான் சனாதனம் எனவும் கருத்து. கோட் திரைப்படம் எந்த வகையில் சனாதனத்தை பிரதிபலிக்கிறது என்பதை விசிக எம்பி ரவிக்குமார் விளக்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்பது எப்போதும் எம்ஜிஆர் தான் எனவும் கருத்து. ஆல் டைம் அதாவது கோட்ன்றது அப்ரிவேஷன், அது சரிதானா? அது நம்முடைய பொன்மனச்செம்மல் இதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர். இன்னைக்கும் உலகம் ஃபுல்லா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதுல எங்க சனாதனம் வருதுன்னு எனக்கும் தெரியல. அதனால அது குறித்து திரு ரவிக்குமார் இதுல எந்த வகையில சனாதனம் வரும் அப்படின்றது சும்மா ட்விட்டர்ல போட்டு தன்னை ஒரு விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு இல்லாம அதுல என்ன எதனால சனாதனம் வருதுன்ற அதை டீட்டெயிலா சொன்னா நான் விஜயின் கட்சி மாநாட்டுக்கு அனுமதி தருவதில் திமுக அரசுக்கு என்ன பிரச்சனை என பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. தனது கொள்கைகள், செயல்பாடுகளை விஜய் அறிவித்த பின்னரே அவருடன் கூட்டணியா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என பிரேமலதா விளக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தை தடுத்து நிறுத்துவது திமுகவின் நோக்கம் அல்ல. தமிழகத்தில் புதிய கட்சிகள் தொடங்குவது அவர்களின் ஜனநாயக உரிமை என அமைச்சர் ஏவா வேலு கருத்து. கேட்கிற பொழுது என் நண்பர் அவர் ஆரம்பிப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கு தெரிவிக்கிறோன்னு சொல்கிற மனப்பக்கத்தில் தான் திமுக இருக்குது ஒழிய அவர் ஆரம்பித்து அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது ஜனநாயக உரிமை, அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க. அவை தடுத்து நிற்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே என்னென்னா தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக, தமிழர்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக, தமிழன் எங்கேயோ கீழே கிடந்தவனை தூக்கி மேலே விடணுன்ற அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம். இது ஆட்சிக்காக வரக்கப்பட்ட இயக்கம்லாம் கிடையாது. எங்கே தமிழன் நல்லா இருந்தாலும் நாங்கள் பாராட்டுவோம், எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. கூட்டணி கட்சிகள் குறித்து தான் கூறிய கருத்து திரித்து வெளியிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு விளக்கம். கூட்டணி குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே முடிவை எடுப்பார் எனவும் திட்டவட்டம். நான் தோழமை கட்சியெல்லாம் வேணான்னு சொல்ல, அதுக்கு எனக்கு அதிகாரம் யார் அப்படிலாம் சொல்ல கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அது மாதிரிலாம் சொல்ல, அவங்களா போடுறாங்க. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை எதிரொலி. தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டுலுவில் வினாடிக்கு 20,000 கன அடி நீர்வரத்து. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 17,272 கன அடியாக உயர்வு. பாசனத்திற்காக அணையில் இருந்து 19,700 கன அடி நீர் வெளியேற்றம்.
தென்காசி அருகே 2 நாட்களாக கூண்டில் சிக்காமல் வனத்துறையினரிடம் போக்கு காட்டி வரும் சிறுத்தை. பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 2வது நாளாக சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை. தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் போலீசார் நடவடிக்கை. வேலூரில் சட்டவிரோதமாக கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரைகள் விற்பனை செய்த 5 பேர் கொண்ட கும்பல் கைது. பல்லடம் அருகே போதை மாத்திரைகளை கடத்தி சென்ற கல்லூரி மாணவன் உட்பட 2 பேர் சிக்கினர். சத்தியமங்கலம் அடுத்து கடம்பூர் அருகே பேருந்தை வழிமறித்து நின்ற ஒற்றை காட்டு யானை. திடீரென பேருந்தை துரத்தியதால் பயணிகள் பீதி. முப்போகம் சாகுபடி செய்த விவசாயிகள் தற்பொழுது ஒருபோக சாகுபடி கூட செய்ய முடியாததால் கவலை. மழையை நம்பி நேரடி நெல் விதைப்பை துவங்கிய விவசாயிகள் சம்பா தொகுப்பு திட்டம் வழங்க வேண்டும் என கோரிக்கை. சுதந்திர போராட்ட வீரர் வ.உ.சி. பிறந்தநாளை முன்னிட்டு தேனி சின்னமனூரில் குறு மாரத்தான் போட்டி. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் பங்கேற்று ஓடி பரிசை வென்றனர். ஹரியானாவில் தூய்மை பணியாளர் பணிக்கு விண்ணப்பித்த 46,000 பட்டதாரிகள். வேலை வாய்ப்பின்மை அதிகரித்து விட்டதை காட்டுவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சனம். அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் உள்ள பள்ளியில் 4 பேரை சுட்டுக் கொன்ற 14 வயது மாணவன். ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்பட 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான கனடா அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெற்றது NDP கட்சி. புதிய ஜனநாயக கட்சி ஆதரவை வாபஸ் பெற்றதால் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அரசுக்கு சிக்கல். ஆஸ்திரேலியா அருகே பப்புவா நியூ கினியாவில் காலை 6 மணியளவில் நிலநடுக்கம். பீதியடைந்த மக்கள் வீதிகளில் தஞ்சம். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது மேலும் 2 கொலை வழக்குகள் பதிவு. ஷேக் ஹசீனா மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் எண்ணிக்கை 94ஆக உயர்வு.